බොහොම ස්තුතියි මන්ත්‍රතුමා. කලු රාමනාථන් අර්චනා මන්ත්‍රතුමාට විනාඩි 3ක් කාලයක් තියෙනවා. 3 நிமிடம் இருக்கிறதா? சரணம் மந்திரத்துமணி இந்த சுதேச வைத்தியர்களுடைய வேலை தொடர்பான பிரச்சனை தொடர்பாக எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முக்கியமாக மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணையை வழிமொழிகிறதோ அல்லது இதை ஆமோதிப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம். இதுவரைக்கும் 27 கேள்விகள்ல அதே நேரத்தில் நான் பாராளுமன்றத்தில் கதைத்த பல நாட்கள்ல இந்த சுதேச வைத்தியத்துறை வைத்தியர்களுடைய இவர்களுடைய வேலை இல்லாத விடயம் தொடர்பாக பல தடவை நான் கதைத்திருக்கிறேன். இதுல முக்கியமாக பார்க்கணும் என்றால் டாக்டர் என்கின்ற ஒரு டைட்டிலோட இன்றைக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஒரு டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ். உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்தில் 2018 ஆண்டுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அவர்களுடைய பேர் ஆரம்பிக்கும் டாக்டர் என்றுதான் ஆரம்பிக்கும். ஆனால் வேலை செய்வது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அல்லது டெவலப்மெண்ட் உத்தியோகத்தர்களாக தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு மாநிலத்தில் பல தடவை நாங்கள் இது சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். டிசிசி மீட்டிங்ல கதைச்சிருக்கிறோம். எங்களுடைய பிரதி அமைச்சர் இருக்கிறார், சுகாதார அமைச்சர் இருக்கிறார், அவரோட நேரடியாக கதைச்சிருக்கிறோம். அதே மாதிரி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேஸ் அவரோட கதைச்சிருக்கிறோம். ஆகவே அவர்களுடைய இந்த வாழ்க்கை தரத்தை கூட்டுவதற்கான அவருடைய வேலை வழங்குவதற்கான இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் இதே நேரத்தில் சில இடங்களில் சுகாதாரத்துறை சம்பந்தமாக நாங்கள் சொல்லணும். இன்றைய தினம் சுகாதார அமைச்சருடைய கைக்கு இந்த பந்து பரிமாறப்பட்டிருக்கிறது. கல்முனை ஆதார வைத்தியசாலையில இருக்கின்ற வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இருக்கிற அந்த முஸ்லிம் தாதிய பணியாளர்கள் தாதிய உதவி பணியாளர்களுடைய அந்த ஆடை தொடர்பான பிரச்சனை தற்போது சுகாதார அமைச்சரிடம் கொண்டு அதை சுகாதார அமைச்சு சிங்கள இனவாத என்ற அடிப்படையில் போட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழனாக நான் வெக்கப்படுறேன். இன்றைய தினம் அரசாங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற தமிழ் மற்றும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக கதைத்ததாக ஒரு வீடியோ இருந்தது. நான் பார்த்தேன், யாராப்பா இதுல ஒரு தமிழன் ஒருத்தன் இருந்து காய்க்கிறான்னு போய் பார்த்தா இளங்குமரன் என்ஜிஓ. இளங்குமரனுக்கு இது சம்பந்தமாக எந்த அறிவும் இல்லை. ஆகவே சுகாதார அமைச்சருடன் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த உங்களுடைய அரசாங்கத்துக்கு பொது தெளிக்கப்படுகின்ற இந்த இனவாதம் என்கின்ற பெயர்ல இருந்து நீங்கள் விலத்த வேண்டுமாக இருந்தால் தாம வினாடி கை கீழ මේ බලාගෙන ඉන්නේ විනාඩි 2යි ගිහිල්ලා තියෙන අවසන් කරන්න කිව්වා. විනාඩියකින් අවසන් කරන්න කොහොමද? බලන්නකෝ බල වෙන්නේ මම තව සතිය ඉවතලා යනවා. මම දැන් අද දැක්කා මේ ඔක්කොම වෙන්නන්නේ මේ ස්කූම් කරලා වෙන්නන්නේ විනාඩි 2යි තමයි ඔබතුමාට විනාඩි 2 හරි නම් මම විනාඩි 2කට ඉස්සෙල්ලා කියන්න ඕන අවසන් කරන්න කියලා. වුණා මේ කතා තමයි විනාඩි අවසන් කරන්න කියන්නේ. වාඩිලා ඉඳා මම මේ සතියෙන් යනවා. හැබැයි ඔය කත වැඩ කරන්න එපා. මේ මට ස්ටොප් වෝච් එක දාගෙන ඉන්නේ. ඔබතුමා අවසන් කරන්න ඉක්මනට. විනාඩි ඉවරයි. විනාඩි 3ක් ඉවරයි. ලැජ්ජා මට විනාඩිය දෙන්න කතා කරන්න කරුණා කරලා. ඒ නිසා මේ ජරා වැඩක් නේ කරන්නේ. මේ ස්ටොප් වෝච් එක තාම එනවා විනාඩි 2යි 4යි. පට්ට ජැට්ට ඔබතුමා අවසන් කරන්න ඉක්මනට. ඔබතුමා කරන්න ජරා අවසන් වෙලා තියෙනවා ඒකයි කියන්නේ. හරිද? මේ මට විනාඩිය දෙන්න කරුණා කරලා මම කතා ඉවර කරන්න. ඒ නිසා மதிப்புக்குரிய பிரதி சுகாதார அமைச்சர் அவர்களே, இந்த விடயம் தொடர்பாக தாங்கள் ஒரு பதிலை சொல்லணும். அந்த முஸ்லிம் பணியாளர்கள் தயவு செய்து கல்முனை வடக்குக்கு பணியமர்த்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் முஸ்லிம் பெண்கள் இந்த சுகாதாரத்துறையில சேர்ந்து வேலை செய்வதற்குரிய அவர்களுடைய சகல உரிமையையும் அவருடைய சகல உரிமையையும் நாங்கள் உங்களுடைய அரசுல நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் அதுக்குரிய பதில் உங்களுடைய வரும் என்ற நம்பிக்கையும் எங்களுடைய ஹன்சக ஐயாவுடன் நான் கேட்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம் டாக்டர் அர்ச்சனா. கரண்ட்ப்பா வணக்கம் 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 டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாக இருக்கிறேன். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நான் நினைக்கிறேன் என்னுடைய கடைசி பாராளுமன்ற கிழமையாக இருக்கும் என்ற ஒரு பெரும்பாலான நம்பிக்கை இருக்கிறது. 32ஆம் தேதி ஓரல் சப்மிஷன் இருக்கிறது. பாப்பம் என்ன செய்யற சம்பந்தமாக ஜோசிப்பம் பாப்பம். பெரும்பாலும் கடைசி பாராளுமன்ற கிழமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஏனென்றால் கௌசல்யா நரேந்திரனை கொண்டு விட்டு பம்பல் பாக்குறது மாதிரி சந்தோஷம் உலகத்துல வேற ஒன்றுமே இல்லை. சோ இந்த கடைசி பாராளுமன்ற அமர்விலையும் புலியா தான் நின்றது. இன்றைக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் அடிபாடு, ஒரு பயங்கர அடிபாடு நடந்தது இந்த பாராளுமன்றத்துல. எனக்கும் ஸ்பீக்கர் மேருக்கும் ஒரு சில பேருக்கும் இடையில. சோ இதோட இந்தியா நாள் தனித்தனியா வீடியோ போடுற 5 ஸ்பீச் இல்லை எனக்கு கதைக்கிறதுக்கு. பின்னேரத்துல ஒத்திவைப்பு வேலை பிரேரணை நடந்தது. அதுல ஒரு 3 நிமிஷம் கதைச்ச நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு இடையில ஒருத்தர் கிழிச்சிருப்பேன், அதை நான் போடுறேன். அப்படி பாராளுமன்றத்துக்கு சம்பந்தம் இல்லாத உடுப்பு போட்டு கொண்டு வந்த ஒரு ஆள் வேறு அது மாலுக்கடை முதலாளி மாரி நிக்கலாட்டு சொல்லி அதுவும் ஒரு நக்கல் ஒன்று அடிச்சினான். அப்படி இந்த ஒரு சீரியஸான பார்லிமெண்ட்டுக்குள்ளுக்குள்ள என்ன நடக்கும்ன்றதை நினைக்கிறேன். என்னுடைய இளம் தலைமுறைக்கு யாராவது இந்த வீடியோவை விரும்பினா போட்டு காட்டுங்கோ. உங்களுக்கு வாழ்க்கையில நான் நினைக்கையில
நான் இன்னும் பெருமையா சொல்லணும்னு ஆசைப்படையில. பட் இதுவரைக்கும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்ல. நான் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கூட இந்த அரசியல் பக்கம் திருப்பி பார்லிமெண்ட் என்னத்தை கதைக்கிறது, என்ன மண்ணாங்கட்டியுது என்றதை நான் தெளிவாக அக்குவர் அணிவராக உடைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தந்திருக்கிறேன்ற பெருமை எனக்கு இருக்குது. ஆகவே அந்த சந்தோஷம் எனக்கு காணும், அந்த நிம்மதிகள் எனக்கு போதும். அதோட நான் என்னுடைய கடைசி நாள் பாராளுமன்ற கடைசி கிழமையில, கடைசி நாள் அல்ல இது, வெள்ளிக்கிழமை வரைக்கும் போவேன் பெரும்பாலும். 31ஆம் தேதி அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தை என்னுடைய வழக்கு இருக்கிறது. 31ஆம் தேதியில தீர்ப்பு வர போறது இல்லை. சில நினைச்சோருக்கு 31ஆம் தேதியோட தீர்ப்பு வருமண்டு. 31ஆம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்றது ஒரு சின்ன ஒரு காரணத்துக்காக, அது தீர்ப்புக்காக இல்ல. தீர்ப்பு வாரத்துக்கு என்ன 2 மாதம் 3 மாதம் ஆகும், பயப்பட வேண்டாம். தீர்ப்பு இன்றைக்கு நாளைக்கு வர போறது இல்ல. தீர்ப்பு வாரத்துக்கு 2 3 மாதம் ஆகும். இப்ப நடக்க போறது ஓரல் சப்மிஷன், அதாவது வாய்மொழி மூல பிரேரணை. அதாவது பிரேரணை இல்லை அங்க பாராளுமன்றத்துல, கோர்ட் ஆஃப் அப்பீல்ல, மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல வாய்மொழி மூல சமர்ப்பிப்பு, ஓரல் சப்மிஷன் நடக்கும், சமர்ப்பிப்பு நடக்கும். அதுக்கு பிறகு எழுத்து மூல சமர்ப்பிப்பு நடக்கும். எழுத்து மூல சமர்ப்பிப்புக்கு பிறகுதான் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இந்த சொல்றது என்னுடைய வழக்கினுடைய தீர்ப்புகள் பசி கொட்டாய் வருது, வழக்கினுடைய தீர்ப்புகள் வரும். சோ நாங்க இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உங்களுக்கு நான் பாராளுமன்றத்துல ஸ்டாண்டிங் ஆர்டர் தொடர்பாக அது தொடர்பாக எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு நான் பாராளுமன்றத்தை விட்டுட்டு போன பிறகும் பாராளுமன்றத்துல இந்த 2 வருடத்துல நான் அடிச்ச பம்பல்கள், அடுத்த பண்ணுகள் எல்லாமே இன்றைக்கு ஒரு ஹிஸ்டரியாக 1300 1400 1500 வீடியோக்களாக இந்த இதுல இருக்கிறது அரசியலுக்கு. சோ என்னுடைய நண்பன் சஞ்சுதன் தான் எனக்கு இந்த ஐடியா சொன்னவன். யூடியூப்ல போட்டு வை, அப்ப உனக்கும் ஒரு காலத்துல பின்காலத்துல ஒரு எடுத்து பாக்க பம்பலா இருக்கும், தேவைப்படும். ஆகவே நான் இந்த விடயத்தை உங்களுக்கு இன்றைக்கு என்ன நடந்ததுன்றத பார்ப்பேன். சரிதானே? விடிய இன்றைக்கு நடந்த பிரேரணை இன்றைக்கு தான் பாராளுமன்றத்துல இன்றைக்கு நடந்தது வேற ஏதோ ஒரு சட்டமூலத்தினுடைய 2வது வாசிப்பு. ஆனால் இன்றைக்கு வந்த முக்கியமான விடயம் என்னென்றால், பாராளுமன்றத்துல 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பாராளுமன்றத்துல உள்ளுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாவது ரீடிங் நான் உங்களுக்கு நடிகை சொல்லி தந்திருக்கிறேன். முதலாவது ரீடிங் இன்றைக்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த பாராளுமன்ற அந்த 22வது அரசியலமைப்பு சட்டம் தொடர்பாக எந்த விவாதங்களும் இன்றைக்கு பாராளுமன்றத்துல நடக்காது. வடிவா சொல்லிட்டு இருந்தானே உங்களுக்கு, யூ ஆர் வெரி கிளியர் ரைட். இன்றைக்கு அது சம்பந்தமா 4 வசனங்கள் கழிச்சிருக்கலாம், ஆனால் அது தொடர்பாக எந்த விவாதங்களும் இன்றைக்கு நடக்காது. இது முதலாவது ரீடிங், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது முதலாவது ஃபர்ஸ்ட் ரீடிங் சொல்லுவார்கள். இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கு. இண்டையில இருந்து லீகல் விண்டோ ஸ்டார்ட் பண்ணுகிறது. இண்டையில இருந்து லீகல் விண்டோ, அதாவது இங்க பாராளுமன்றத்துல இருக்கிற கேபினெட் அமைச்சர் அந்த சட்டத்தை பாராளுமன்றத்துல வாசிச்சா பிறகு அது டேபிள் பண்ணப்படும் என்று சொல்வார்கள். அதாவது மேசைக்கு சமர்ப்பிக்கப்படும். சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு இந்த இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தால ஸ்பீக்கர் சைன் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒப்பீனியனுக்கு அனுப்புவார்கள். இந்த ஒப்பீனியன் வார இந்த டைமை சொல்றது லீகல் விண்டோ. இந்த லீகல் விண்டோக்குள்ள யாராவது ஒருவர் போய் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக வழக்க போடலாம். இன்றைக்கு இந்த ஸ்பீச் நடந்து 1 ஹவர்லயே GL பீரிஸ் போய், உங்களுக்கு தெரியும் சிங்களவர்களுடைய முக்கியமான சட்ட புலமை உள்ளவர் GL பீரிஸ். சோ GL பீரிஸ் போய் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால் அந்த இதை போட்டிருக்கிறார், இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறார். ஆகவே இந்த சட்ட மூலம் பிழையானது, இந்த சட்ட மூலம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதிக்கிறது என்கிற விடயத்தை GL பீரிஸ் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன் FR பெட்டிஷனாக போடப்பட்டிருக்கிறது. சரிதானே? சோ பாராளுமன்றத்தில் அது முடிந்தது. இன்றைக்கு பாராளுமன்றத்துல அந்த முக்கியமான விடயத்தை விட இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று வந்தது. அதுதான் இன்றைய தினம் பாராளுமன்றத்துல இந்த மட்டக்களப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அண்ணா அவர்களால, தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களால இன்றைய தினம் பாராளுமன்றத்துல ஒரு ஒத்திவைப்பு வேளை பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டது. அதாவது பாராளுமன்றத்துல கொண்டு வரப்பட்ட ஒத்திவைப்பு வேலை பிரேரணை இது தொடர்பான என்று சொன்னால், இந்த வேலையில்லா பட்டதாரிகள், முக்கியமாக சுதேச வைத்திய துறையில வைத்தியர்களாக
பட்டம் பெற்றவர்கள் இன்றைக்கு டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸாக, அதாவது அந்த டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் விடயம் தொடர்பாகவும் இன்றைக்கு நான் கதைக்கிறதுக்கு இருந்தேன். அதுக்குள்ள இவன் ஒரு பாவி இன்றைக்கு என்னோட அடிபட்டு பேச்சு வேண்டிட்டார், இன்றைக்கு சபாநாயகர் என்ற கிளி வேண்டிட்டார். அந்த வீடியோ நான் இதுல போடுறேன் உங்களுக்கு, அதை நீங்கள் ஆறுதலா பார்க்கலாம். சோ அதெல்லாம் விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுறேன். அதுக்கு முன்னம் அந்த பிரேரணையை கொண்டு வந்தது ஸ்ரீநேசன் எம்பி. அது பிறகு ஆளுங்கட்சியில கனவேர் ஸ்ரீநாத் எம்பி கதைச்சது, நேரத்துல அங்கால எதிர்கட்சியில கோடீஸ்வரன் எம்பி கதைச்சவர். இப்படி இவங்களோட பேரை சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீநாத் உங்களுக்கு தெரியும், பட் கோடீஸ்வரனை சொல்றேன். சரி, பேரை சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். இவர்கள் கதைச்சது இந்த முழுத்தையும் போட்டா உங்களுக்கு போர் அடிக்கும். அவே என்னுடைய ஸ்பீச்சை மட்டும் போடுறேன் நான். அந்த ஸ்பீச் ஒருக்கா கேளுங்கோ. அந்த ஸ்பீச்சில் இடையில ஒருத்தர் கிளி வேண்டி இருப்பார். அங்க இருந்து இன்றைய நாள்ல பாராளுமன்றத்தில் என்ன கதைச்சினாங்க, என்ன பம்பல் நடந்தது என்பது தொடர்பாக உங்களுக்கு முழு விளக்கத்தையும் தரேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் மிஸ் பண்ண போறீங்க. இனிமேல் பாராளுமன்றத்துல யாருமே உங்களுக்கு இதை போட்டு காட்ட போறது இல்லை. இதான் என்னுடைய கடைசி வீக்காக நான் பெரும்பாலும் நம்புறேன். காசு அனுப்பி இருக்கிறாள் எனக்கு, என்னுடைய உறவுகள் எனக்கு உதவி செய்யிருக்குது. 32 தேதி வரைக்கும் எனக்கு டைம் இருக்கிறது. இவர்கள் கேட்கிற காசு எவ்வளவுன்றதை என்ன கெஸ் பண்ணாம வச்சிருக்கிறேன் நான். அதுல பெரும்பாலும் அந்த காசும் என்ற சம்பளம் இல்லாம இந்த முறை அந்த சில நேரங்களுக்கு பாதிக்கப்படும். இது வழக்கு சம்பந்தமானது என்றால இது தொடர்பாக நான் மேலதிகமா கதைக்கவும் விரும்பல. சில பேர் சொல்லிக்கணும் காசு வேணும், காசு கொடுத்த காசு எல்லாம் கணக்கு காட்டணும். அப்படி பேக்காளிகள் பிம்மாளிகளுக்கு நான் பய சொல்ல மாட்டேன். பட் என்ன இன்றைக்கு பாராளுமன்றத்துல சபாநாயகர் கதிரையில இருந்தவர் கிளி வேண்டினவர் என்னன்றதை வாங்க பார்ப்போம். கலூர் ராமநாதன் அர்ச்சனா மன்சதமாட்ட வினாடி துணக்காலயத்தில் 3 நிமிடம் மந்திருத்துமணி. இந்த சுதேச வைத்தியர்களுடைய வேலை தொடர்பான பிரச்சனை தொடர்பாக எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், முக்கியமா மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணையை வழிமொழிகிறதோ அல்லது இதை ஆமோதிப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம். இதுவரைக்கும் 27 கேள்விகள்ல அதே நேரத்தில் நான் பாராளுமன்றத்தில் கதைத்த பல நாட்கள்ல இந்த சுதேச வைத்தியத்துறை வைத்தியர்களுடைய இவர்களுடைய வேலை இல்லாத விடயம் தொடர்பாக பல தடவை நான் கதைத்திருக்கிறேன். இதுல முக்கியமாக பார்க்கணும் என்றால் டாக்டர் என்கின்ற ஒரு டைட்டிலோட இன்றைக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஒரு டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ். உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்தில் 2018 ஆண்டுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அவர்களுடைய பேர் ஆரம்பிக்கும் டாக்டர் என்றுதான் ஆரம்பிக்கும். ஆனால் வேலை செய்வது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அல்லது டெவலப்மெண்ட் உத்தியோகத்தர்களாக தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு மாநிலத்தில் பல தடவை நாங்கள் இது சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். டிசிசி மீட்டிங்ல கதைச்சிருக்கிறோம். எங்களுடைய பிரதி அமைச்சர் இருக்கிறார், சுகாதார அமைச்சர் இருக்கிறார், அவரோட நேரடியாக கதைச்சிருக்கிறோம். அதே மாதிரி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேஸ் அவரோட கதைச்சிருக்கிறோம். ஆகவே அவர்களுடைய இந்த வாழ்க்கை தரத்தை கூட்டுவதற்கான அவருடைய வேலை வழங்குவதற்கான இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் இதே நேரத்தில் சில இடங்களில் சுகாதாரத்துறை சம்பந்தமாக நாங்கள் சொல்ல வேணும். இன்றைய தினம் சுகாதார அமைச்சருடைய கைக்கு இந்த பந்து பரிமாறப்பட்டிருக்கிறது. கல்முனை ஆதார வைத்தியசாலையில இருக்கின்ற வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இருக்கிற அந்த முஸ்லிம் தாதிய பணியாளர்கள், தாதிய உதவி பணியாளர்களுடைய அந்த ஆடை தொடர்பான பிரச்சனை தற்போது சுகாதார அமைச்சரிடம் கொண்டு அதை சுகாதார அமைச்சு சிங்கள இனவாத என்ற அடிப்படையில் போட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழனாக நான் வெக்கப்படுறேன். இன்றைய தினம் அரசாங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற தமிழ் மற்றும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக கதைத்ததாக ஒரு வீடியோ இருந்தது. நான் பார்த்தேன், யாராப்பா இதுல ஒரு தமிழன் ஒருத்தன் இருந்து காய்க்கிறான்னு போய் பார்த்தா இளங்குமரன் என்ஜிஓ. இளங்குமரனுக்கு இது சம்பந்தமாக எந்த அறிவும் இல்லை. ஆகவே சுகாதார அமைச்சருடன் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த உங்களுடைய அரசாங்கத்துக்கு பொது தெளிக்கப்படுகின்ற இனவாதம் என்கின்ற பெயர்ல இருந்து நீங்கள் விலத்த வேண்டுமாக இருந்தால் தாம வினாடி கை கீழே மே பலாகன இல்லை வினாடி கை கீழே තියෙන අපරක නඩියුවා විනාඩියකින් අවසන් කරන්න කොහොමද බලන්නකෝ බල වෙඩ තව සතිය ඉවතලා එනවා මම දැන් අද දැක්කා මේ ඔක්කොම වෙන්නන්නේ මේ ස්කූම් කරලා වෙන්නන්න විනාඩි 2යි තමයි ඔබතුමාට විනාඩි 2 කියලා හරි නම් මම විනාඩි 2කට ඉස්සෙල්ලා කියන්න ඕන අවසන් කරන්න කියලා වුණා මේ කතා තමයි විනාඩිය අවසන් කරන්න කියන්නේ වාඩිලා ඉඳා මම මේ සතියෙන් යනවා හැබැයි ඔය කත වැඩ කරන්න එපා මේ මට ස්ටොප් වගේ දාගෙන ඉන්නේ ඔබතුමා අවසන් කරන්න ඉක්මනට විනාඩි ඉවරයි විනාඩි 3 ඉවරයි ලැජ්ජා මට විනාඩිය දෙන්න කතා කරන්න කරුණාකරලා ඒ නිසා මේ ජරා වැඩක් නේ කරන්නේ මේ ස්ටොප් වච් එක තාම එනවා විනාඩි 2යි 4යි 4යි පට්ට ජට්ට ඔබතුමා අවසන් කරන්න ඉක්මනට ඔබ ඔබතුමා කරන්න ජරා අවසන් වෙලා තියෙනවා ඒකයි කියන්නේ හරිද මේ මට විනාඩිය දෙන්න කරුණාකරලා මම කතා ඉවර කරන්න ඒ නිසා
மதிப்புக்குரிய பிரதி சுகாதார அமைச்சர் அவர்களே, இந்த விடயம் தொடர்பாக தாங்கள் ஒரு பதிலை சொல்லணும். அந்த முஸ்லிம் பணியாளர்கள் தயவு செய்து கல்முனை வடக்குக்கு பணியமர்த்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் முஸ்லிம் பெண்கள் இந்த சுகாதாரத்துறையில சேர்ந்து வேலை செய்வதற்குரிய அவர்களுடைய சகல உரிமையையும் அவருடைய சகல உரிமையையும் நாங்கள் உங்களுடைய அரசுல நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் அதுக்குரிய பதில் உங்களுடைய வரும் என்ற நம்பிக்கையும் எங்களுடைய ஹன்சக ஐயாவோட நான் கேட்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. கரண்ட்ப்பா ஹன்சக விஜயமுனி இன்றைக்கு கணக்க விடயம் கதைக்கோன் பண்ணச்சுன்னா, ஆனால் என்ன வேலைகளோட கஷ்டப்பட்டு இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கும் போட்டு இன்றைக்கு கணக்கு அடிபாடு. அதில் இந்த அடிபாடை சம்பந்தமாக சொல்கிறோம். இன்றைக்கு பின்னேரம் ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை நடந்தது. இவர் எங்களுடைய ஸ்ரீநேசன் அண்ணன் இன்றைக்கு ஒரு இந்த சுதேச வைத்தியர்களுடைய அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் என்கின்ற ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருந்தவர். ஸோ அதில் கதைப்பு மட்டும் தான் போய் 3 நிமிஷம் இருக்குன்னு சொல்ல சரி என்று போட்டு எனக்கு தெரியும் இருக்கிற ஒரு வெங்கடாந்தி உண்டு. என்னென்றால் இப்போ பாராளுமன்றம் ஒரு நசல் பிடிச்ச இடம். உண்மையாகவே இந்த பாராளுமன்றத்தை நான் விட்டுட்டு போகணுமான்னு நினைக்கிறேன் என்றால் பட்டு முட்டாள்கள் இருக்கிற இடம் தான் இந்த பாராளுமன்றம். சரிதானே? பட்டு முட்டாள்களும் கள்ளர்களும் இருக்கிற இடம் தான் இந்த பாராளுமன்றம். சரியான கவலையாக இருந்தது. ஏனென்றால் இப்போ சிம்பிள் உதாரணம் அவர் இந்த ஸ்பீச்சை பாருங்கோ, 3 நிமிடம் உங்களுக்கு இருக்கிறது என்று தான் ஒவ்வொருத்தமாட்ட வினாடி 97 அமர்த்திட்டேன் ஸ்டாப் போச்சேன். ஸோ நான் பிளேட் அமர்த்தினா கூட 10 செகண்ட் பிளே என்று சொல்லலாம். அமர்த்திட்டு எழும்பி கதைச்சு கொண்டிருக்கு மந்திரித்துமா இவரை 2ஆம் பாவி. சரிதானே? எனக்கு உண்மையாகவே விசரேறிட்டு. சரிதானே? தப்புன்னு பார்த்தா 2 நிமிஷம் 3 செகண்ட் போய்கொண்டிருக்கு. தட் மீன்ஸ் நான் சொல்லேக்கே எழும்பிட்டேன்னபடி அப்போ ஸ்டாப் போச்சு ஆரம்பிச்சிருக்காது. ஆகவே 2 நிமிஷம் 3 செகண்ட் ஆடாப்பா 1 நிமிஷம் 56 செகண்ட்லேயே இந்த நாதாரி நாய் நீ வேணுமாட்டா பிடிங்கின இதெல்லாம் போட்டு கொடுங்க, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நாங்கள் சொல்கிறோம் இந்த நாதாரி பயல் அது ஒரு ப்ரிவிலேஜ். என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனக்கு வழங்கப்பட்ட டைமில் கதைக்கிறன்றது ப்ரிவிலேஜ். அதில் ஸ்பீக்கர்ட கதிரையில் போய் இருக்கிறோம்ன்றதுக்காக 2-3 நிமிஷம் தந்திருக்கிறத 2 நிமிஷத்துலேயே மந்திரத்துமா இவரகராண்டால் எவ்வளோ ஒரு கேவலமான வேலை. என்ன குட்டுத்து நான் இதில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். கத்த வீட்டக்காரன்ப்பா அவை புட்டு வாட்டிலாம் இருந்தலாம் என்று சொல்லி குட்டுத்து நான் எனக்கு இதுக்கு மேலேயும் குடுத்து போட்டும் சில நக்கல் கதையை நான் காய்ச்சிருக்கேன் பாருங்க. அதில் என்னென்றால் அம்மா அப்படி உண்மையாக இந்த எங்கள்ட இலங்கை அழியறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாராளுமன்றம் விடாப்பா. சொன்னா கேளுங்க. இதால தான் விட்டு போட்டு இந்த மாகாண சபைக்கு போகணுமென்ற ஆசைப்படுறேன். என்றால் முழு கள்ளரும் முழு மண்டேக சரக்கு இல்லாததில் முழுக்க வந்திருக்கிறது இந்த பாராளுமன்றத்தில். சுற்றியான மோசம். இந்த பாராளுமன்றத்தில் வெளிநாடுகள் மாதிரி எங்களை பாராளுமன்றத்தை மாற்றிடணும். முக்கியமாக அடிப்படை அறிவு, ஆப்டிடியூட் டெஸ்ட் இதில் எல்லாத்தையும் வச்சு போட்டு தான் இந்த பாராளுமன்றத்துக்கு எம்பி மேலே எடுக்கணும். என்றால் அதுக்கு படுகவலமாக இருக்கான் பாய். என்றால் ஒரு பேசிக்காக 3 மினிட்ஸை கால்குலேட் பண்ண தெரியும் 3 மினிட்ஸ் அங்கே கால்குலேட் ஆகுதுண்டு. இப்போ இதுக்கு இன்கொயரியை போட்டு இதுக்கு நான் பாராளுமன்ற சிறப்புரிமை போயிட்டு இந்த வீடியோ கொண்டே கொடுங்க, யாராவது காட்டுங்க செம்மறிக்கு. சரிதானே? இந்த செம்மறியல்களுக்கு விளங்க வேணும். ஒரு 3 நிமிஷத்தை கூட ஒழுங்கா பார்க்க தெரியாத செம்மறியலாம் பாராளுமன்ற உறுப்பினர் அதுவும் சபாநாயகர் கதிரையில் வந்திருந்த இவ்வளவு கேவலமான வேலை அதான் கொடுத்துறேன். உண்மையாகவே நான் கதைக்க வேண்டி வந்தது. நான் அதில் கதை காட்டிலும் என்னுடைய ஊடகம் அதில் நான் விரும்பின மாதிரி விரும்பின மனத்தையெல்லாம் கதைப்பேன் என்றால் உண்மையாக நான் கதைக்கு வலிங்க விட்டது இந்த வடக்கு மாநிலத்தில் டிஓ மேயர் படம் எடுக்கிறதுக்கு தான் லாயக் உள்ளவங்கள் என்று சொல்லி எங்களுடைய சீஃப் செக்ரட்டரி கதைச்சதை பார்க்கல. எனக்கு உண்மையாகவே அந்த படிய சம்பந்தமாக ஒரு 2 வசனம் இல்லை கதைக்கோணும். அவங்கள மோட்டிவேட் பண்ண வேணும். அது அண்ணா மேயர் என்னுடைய வயசை விட கூடினாக்கள்லாம் இருக்கணும். எனக்கு 40 வயசு 45-48 வயசுலேயும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கணும். சரிதானே? அப்போ இதை வெட்டி போடுங்க. இனி அந்த அண்ணா மேருக்கு ஏதாவது நல்ல விஷயம் உண்டை கதைக்க வேணும். ஏதாவது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும். இவன் கதைப்பை மட்டும் தான் இந்த 3 நிமிஷம் தொடங்கினான். அதை விட இந்த இவங்களுக்கு யாருக்கு சுதேச வைத்தியத்துறைக்கு எனக்கு ஒரு வடக்கு மாகாண சபை வருமாக இருந்தால் நான் ப்ரொமிஸ் பண்ணுவேன் சுதேச வைத்தியத்துறையில் கடைசி பாஸ் அவுட் வரைக்கும் நான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன் என்கின்ற விடயம். கடைசி வருஷ பாஸ் அவுட் வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன் என்கின்ற விடயத்தை கதைக்கிறதுக்காக தான் நான் ஆசைப்பட்டு 3 நிமிஷம் இருக்கேன். முக்கியமாக அதில் நான் கதைச்சு கொண்டு வந்தேன். இந்த கிழக்கு மாகாணத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கதைக்கிறேன் போயிட்டு அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிழக்கு மாகாணத்தில் ஆளுங்கட்சியினுடைய முஸ்லீம் எம்பிக்களும் தமிழ் எம்பிக்களும் உண்டாக சேர்ந்து இன்றைக்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் அவர்களை சந்தித்து ஒரு மீட்டிங் ஒன்றை வச்சிருக்கிறார்கள்.
அந்த மீட்டிங்ல வந்து இவர்கள் டிசைட் பண்ணியிருக்கிறார்கள் அந்த 6 பேரையும் டெம்பரரியாக வந்து அஸ்ட்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு அஸ்ட்ரப் மெமோரியல் வைத்தியசாலைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறார்கள் டெம்பரரியாக. எனக்கு அது விளங்கல. என்னென்றால் இப்படி கல்முனை வடக்கு தமிழருக்கு கல்முனை தெற்கு முஸ்லீம்களுக்கு இப்படி எல்லாம் பிரிச்சு வைத்தியசாலைகள் எல்லாத்தையும் நாங்கள் பிரிச்சு வேலை செய்ய வலிக்கிட்டோம் என்றால் ஒரு சமூகத்தில் நிம்மதியாகவே இல்லை வாழையில். அது இப்போ மன்னார் வைத்தியசாலை முஸ்லீம்களுக்கு, வவுனியா வைத்தியசாலை தமிழருக்கு இப்படி பிரிக்கலுமா? வைத்தியசாலையில் வேலை செய்கிறது முழுக்க டாக்டர்ஸ் முஸ்லீம்ஸும் தமிழ்ஸும் சிங்களீஸும். ஆனால் இங்கே நோயாளர்களுக்குள்ள அடிபாடு, இந்த மனநோயாளிகளுக்கு இடையில அடிபாடு. அதுதான் பெரிய கவலை. என்னென்றால் இன்றைக்கு ரிசாத் பதியுதீன் எம்பியும் வந்திருந்தவர். நான் அவர் சார்பாக அவர் விட்ட பிள்ளைகளில் கனவடியங்களை நேரடியாக காய்ச்சிருக்கேன். நான் போச்சுன்னா சும்மா பம்பலா அண்ணன் நான் உங்களுக்கு எதிராக கேட்க போறேன். அவர் சொன்னா இல்லை நீங்க அப்படி கேட்க மாட்டீங்க டாக்டர், எங்களுக்கு தெரியும் சொல்லி. ஏனென்றால் நான் உண்மையாவே ஆசைப்படுறேன். என்னடா இப்போ எனக்கு மன்னார்ல முஸ்லீம் எம்பிஎல் யாரும் ஓட் போட போறதும் இல்லை, எம்பிஎல்ல முஸ்லீம் மக்கள் யாரும் ஓட் போட போறதும் இல்லை. நான் தெளிவாகவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். வவுனியாவில் முஸ்லீம் மக்கள் எனக்கு ஓட் போட போறதும் இல்லை. ஆனா அதற்காக அவங்களுக்கு கதைக்கிற விடயத்தை ஓகே இது சரி நல்லா முஸ்லீம் மக்களுக்கு அடிக்கட்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறவன் நான் அர்ச்சுனா ராமநாதன் இல்லை. அப்படி ஒரு கேவலமான ஒரு ஆளை வைத்தியரான நான் விழாவில் வேலை செய்யலாம். அவை அரசியல்வாதியா வந்து என்னுடைய கலரை அந்த மாதிரி கேவலமாக என்னால் மாற்ற முடியலை. அதான் உண்மை. இப்போ முஸ்லீம் மக்களையும் அரவணைச்சு கொண்டு சிங்கள மக்களையும் அரவணைச்சு கொண்டு போவோம். இப்போ கனவேர் கேட்பீங்கள் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு என்ன தீர்வுண்டு? உண்மையாகவே எனக்கு அதுக்கு பதில் தெரியாடாப்பா. உண்மையாகவே எனக்கு அது பதில் தெரியாது. அப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் செம்மணி படுகொலைக்கு என்ன தீர்வுண்டு அதுக்குரிய பதில வந்து இப்ப சும்மா கதைக்கலாண்டா இராணுவ முகாம்களை தோண்டுங்கள், இராணுவ முகாம்களுக்குள்ளே மக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் சும்மா கதைக்கலாம். எந்த அளவுக்கு இந்த நாட்டுல பிராக்டிக்கலாக எங்களுடைய இனத்துக்குரிய நியாயத்தை இந்த நாட்டுக்குள்ள தேடலாம் என்று கேட்டால் எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையாவே சரியான கவலை. நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன். அதனால இந்த அரசியல் வந்து நான் என்ன தெரியலமா மேபி சில நேரங்கள்ல வந்து இந்த அரசியல்ல பொதுமக்களுடைய வாக்கள் கிடைக்காம தோற்று போனாலும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏனென்றா இப்ப நாங்கள் வெளிப்படையாக உண்மையாக எல்லா இனத்தையும் அரவணைச்சு கொண்டு சந்தோஷமா இருக்கணும் என்று நினைக்கிற ஒரு மனதை நீங்க உங்கண்ட அரசியல இருந்து தூக்கி எறிய போறீங்கடா தாராளமா நானே சொல்றேன்டாப்பா. நானே வந்து தூக்கி எறிகிறேன், என்ன கையால் தூக்கி எறிகிறேன். உலக அந்தராத்துக்கு தான் எனக்கு கவலையா இருக்கேன்னால் அப்படி ஒரு நாளும் ஒரு சனத்தை ஒரு முஸ்லீம் அண்டு ஒரு தமிழர் அண்டு ஒரு சிங்களவர் அண்டு நாங்கள் இனம் பேரம் பிரிக்க கூடாது. 85ஆம் ஆண்டு 86ஆம் ஆண்டு தான் நான் பிறந்த. நான் 85 நான் வேறு இடம் பிறக்கல, இங்கே தான் பிறந்தேன். 85 86 நான் இப்பவும் யோசிக்கிறேன். இப்போ அந்த நேரங்களில் இப்போ நான் ஒரு 65 பிறந்து 80 எல்லாம் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருந்தால் மேபி என்ன சுட்டு கொண்டிருப்பாங்க, அது வேற பிரச்சனை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த முஸ்லீம் தமிழ் பிரச்சனையால இனம் அழிகிறதுங்கிற இன அழிவை பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் ஒரு ஆளுமை உள்ள அரசியல்வாதியா அந்த காலத்தில் தடுத்திருப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்கு. அது முஸ்லீம் மக்கள் பிளவு விட்டாலும் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து, தமிழ் மக்கள் பிளவு இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு முஸ்லீம் தலைமைகளோட போய் கதைச்சு. இப்போ இன்றைக்கு எனக்கு ரிசாத் பதியுதனோட போய் இப்போ மன்னாரில் இங்கே சுமார் பேச்சுக்கு சொல்லுவோமே, மன்னாரில் வந்து நான் வாரமுறை பாராளுமன்ற தேர்தலில் நான் கௌசல்யாவை மன்னாரில் ரக்க போறேன் வைங்களேன், சுமார் பேச்சுக்கு பயங்கர அடிபாடு வேறு. அந்த நேரம் முஸ்லீம் மக்கள் வந்து எனக்கு எதிராக தான் திரும்புவார்கள். இப்போ என்ன சொல்றது, அந்த நேரங்களில் சில நேரத்தில் பெரும்பாலான முஸ்லீம் மக்கள் எனக்கு ஆதரவு அளிக்கலாம். ஸோ அப்படி மாஸ்டர் பிளான் எல்லாம் கதைக்கிறான்னு நச்சு கதையை காட்டி விட்டுறாங்கடா, கவலையா இருக்கு மனசுல, உண்மையாவே மனசுல கவலையா இருக்கு. ஆனா 29 கௌசல்யாவை நான் மேபி யாழ்ப்பாணத்துக்கு இறக்கிட்டு நான் மன்னார்ல இறங்கினாலும் ரங்கனே ஒழிய மன்னார் என்ற இதயம் அது சொல்லி இப்ப சொல்லிக்கனாலும் வந்து சொல்லி வெண்டுகனாலும். ஸோ எனக்கு அப்படி இல்லை. எனக்கு இப்போ உண்மையாகவே நான் மனசில் இருந்து சொல்கிறேன் என்னென்றால் முஸ்லீம் மக்களை பார்க்கல உண்மையாகவே ஏன் நாங்கள் இப்படி அடிபட்டோம், ஏன் நாங்கள் இப்படி பிரிவினவாதமா முஸ்லீம் தமிழ் அண்டு சில நேரம் அடிப்படை கதை கேட்கல முஸ்லீம் மக்களுக்கு கோபம் பெறும், தமிழ் மக்களுக்கும் கோபம் பெறும். உண்மை அது. இப்போ உதாரணத்துக்கு அடிப்படைவாத முஸ்லீம்கள் அல்லது அடிப்படைவாத தமிழர்கள், இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்து பல பேர் என்னடா சொல்லியிருக்கணும் நேரடியாகவே இந்த முஸ்லீம் மக்களை வந்து இலங்கையிலிருந்து அடிச்சு விரட்ட வேணும் என்கிற கதை எல்லாத்தையும் என்னடையே சொல்லியிருக்கணும். அப்ப நான் சொல்லியிருக்கேன், ஜிவா இந்த எண்ணங்களோட என்னோட அரசியல்ல நிக்காத, எப்படியும் நான் தான் அவனை அடிச்சு விரட்டுவேன் சொல்லி. அதே மாதிரி பல முஸ்லீம் மக்கள் என்னடையே சொல்லியிருக்கணும் நல்லோட என்னோட ஹிதவதான்னு சொல்லுவாங்க சிங்களத்துல, டாக்டர் இந்த தமிழாக செய்கிற கொடுமை தானே டாக்டர், நாங்கள் எங்களை நிம்மதியாக இல்லை தமிழனுக்கு வாங்க ராஜபக்ச ஆக்கள் வச்சு அடிச்சது நெல்லன் டாக்டர் என்று என்னோட காதுக்கு கேட்குற மாதிரி பல முஸ்லீம்கள் என்னோட கதைச்சிருக்கணும்.
அப்படி அந்த இனவாத எண்ணங்களை நாங்கள் இன்றைக்கு இல்லாம போறோமோ, இப்ப இவ்வளவு காலம் வார போறோமோ அண்டவனை கடவுளுக்கு தந்திரியும். இப்ப போய் கூட ரோட்ல இவன் வந்து மந்திரித்து மாண்டு பாட்டு புஸ்கன் வச்சுட்டு போறான்னு தெரியாது. ஆனால் எப்ப போறோமோ இப்ப வாழ போறோமோ தெரியல. பட் இப்ப நான் என்னுடைய இனத்தை வந்து நான் ஆளை பயங்கர ஆழமா நேசிக்கிறவன். சரிதான், தண்டை இனத்தை படுபயங்கரமா நேசிக்கிற ஒருத்தனாலதான் இன்னொரு இனத்தை நேசிக்கல. ஏன்னா எனக்கு என்னுடைய இனத்துல இருக்கிற பாசம், இன்னொரு இனத்துல இருக்கிற அக்கறை இன்னொரு இனத்திலையும் வருமடாப்பா. அதை விளையும் கொள்ளுங்க. நீங்கள் இன்னொரு இனத்தை நீங்க எதிர்க்கிறீங்களாக இருந்தால், இன்னொரு இனத்தை நீங்க அடக்குறீங்களாக இருந்தால், நீங்க உங்களோட இனத்துல பாசம் இல்லடா. அதான் அர்த்தம். எனக்கு இந்த தமிழ் மக்களை அர்ச்சுனா எம்பி என்று சொல்லி முஸ்லீம் மக்கள் கதைக்கிறார்கள் என்றால் அது இந்த தமிழ் எனக்கு பெருமை. அதை வடிவ விளையும் கொள்ளு. இன்றைக்கு நான் வந்து இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் நானாவரால் என்னுடைய இடக்கை பெறையில் இருக்கிறவர், அவருடைய பேரை சொல்றதும் அவ்வளவு சரியில்லை. அப்ப அவர் இந்த கதையில சொல்றது தயவு செய்து கேளுங்க. அவரோட காய்ச்சி ஒன்று கேட்க, இப்போ நான் எனக்கு அப்படி ஒரு இதுவும் இல்லை, எனக்கு ஆசை உங்களோட வீட்டை வரணும், வந்திருந்து சாப்பிடணும். நான் முதல் காய்ச்ச கதையில் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இந்த இன்றைக்கு காய்ச்சி ஆண்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நான் அவர்கிட்ட நிறைய சொல்லிக்கேன், இல்லை நான் வரணும், நீங்கள் என்ன உங்களோட பள்ளியில் கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் வரணும் நான் கோயில்களுக்கு. அப்போ அதுகளை ஹராமன்னு பார்க்காம இன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போயிடுவேன் நாங்கள் வடக்கு கிழக்கில் அப்படியெல்லாம் காய்ச்சி போட்டு நான் சொன்னேன், இல்லை நானா எனக்கு எந்த தேர்தலில் எந்த எலெக்ஷன் கேட்குற ஐடியாவும் இல்லை, எனக்கு ஓட் கேட்குற ஆசையும் இல்லை, அந்த இதுவும் வராது. இவன் நான் ஆசைப்பட்டா கூட முதலமைச்சராக வரணுமென்று மன்னார்ல 4-5 சீட் வருமாக இருந்தால், முஸ்லிம் சீட்டுகள் வருமாக இருந்தால், அந்த 4-5 பேரையும் நான் எப்படியாவது கதைச்சு எந்த கட்சிக்கு தான் கூப்பிடு, எங்களோட வந்துருங்கடாப்பா, நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செய்கிற எல்லாத்தையும் செய்தாரன்னு கதைப்பினை ஒழிய கல்லடியில் அடிக்க மாட்டேன். அப்போ நான் இந்த நானாட்ட சொன்னேன், எனக்கு போடாதுதானே நானா முஸ்லீம் ஜனம் ஓட் ஆகவே எனக்கு அந்த ஓட்டுகள் தேவையும் இல்லை என்று அந்த போட்டுகள் வராண்டு தெரிஞ்ச அப்புறம் தேவையில்லாம போயிருந்தாங்க. அது வேற பிரச்சனை. முஸ்லிம் மக்களுக்குரிய அந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பள்ளி தலைவர்கள் சொல்றத பள்ளி தலைவர்கள் கைகாட்டுறார்களுக்கு தான் அவர்கள் அந்த வாக்குகளை போடுவார்கள். அதில் எந்த பிள்ளையும் இல்லை. ஸோ எங்களை மாதிரி ஐயர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், இவருக்கு ஓட் போட சொல்லுங்க, ஐயருக்கு நாங்கள் தான் சொல்ல வேண்டிய இதுக்கு ஓட் போடுங்க. சரி, அது வேற கதை. ஆனால் என்னென்னால் அந்த நேரத்தில் இப்போ எனக்கு அவர் சொன்னார், அந்த முஸ்லீம் எம்பி, நான் பேரை சொல்லல, டாக்டர் எங்கட முஸ்லீம் சனத்தின் ப்ரேயரில் எனக்கு நினைக்க சரியான கவலையும் வருது. இதில் பேருந்து வீடியோ வட்டி போடுவாங்களேன், அழுது நடிக்கிறான்னு இந்த சொல்லிச்சு எனக்கு, டாக்டர் எங்கட ப்ரேயர்ஸில் வந்து எங்கடக்காக ஒருத்தன் கதைக்கிறான் என்றால் அது எனக்கு தெரியல, மாறிக்கீறி பேருந்து தூவா தாவான்னு சொல்லி பேருந்து அதை பிள்ளையா சொல்லிட்டு வெட்டி வீடியோ போடுவாங்க ஒரு சில அடிப்படவாத முஸ்லீம்கள். எனக்கு அதால் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. எங்களோட ப்ரேயர்ஸில் நீங்கள் இருக்கிறீங்கன்றது வந்து எங்களுக்கு சந்தோஷம் தானே. உங்களுக்கு அது பெரிய ஒரு புண்ணியமான விடயம் டாக்டர். எங்களோட மதம் இல்லை, ஆனால் எங்களுடைய மதத்தில் இருக்கிற கொள்கைகளை அவமதிக்க கூடாதுங்கிற விடயத்தை நீங்க கதைக்கிறீங்கன்றது, நீங்க எங்களுடைய எங்க எத்தனை ஆயிரம் மக்களுடைய பிரேயர்ஸ்ல இருப்பீங்க டாக்டர். அந்த நேரம் உண்மையாவே சரியாக உணர்ச்சி வசப்பட்டும் சரியா சந்தோஷப்பட்டான். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 25-30 வழக்கடாப்பா, 2 போட்டு பார்த்தீங்க சரிதானே, 25-30 வழக்கு போட்டீங்கடாப்பா. இந்த வரைக்கும் ஒரு வழக்குல குற்றவாளியாக, இப்ப குற்றவாளி ஆகினாலும் நாங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீல், ஹை கோர்ட், அதுதான் போவோம், அது வேற பிரச்சனை. இந்த வரைக்கும் இந்த 28, 29, 30 தாண்டிட்டோம் ஆண்டு தான் தெரியும் சரிதானே. இந்த 29-30 வழக்குல இந்த வரைக்கும் ஒரு வழக்குல குற்றவாளியாக நிரூபித்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அல்லாஹ்வுல நம்பிக்கை இல்லை, முருகன்ல நம்பிக்கை இல்லை, பிள்ளையார்ல நம்பிக்கை இல்லை, சிவபெருமான்ல நம்பிக்கை இல்லை, இயேசுல நம்பிக்கை இல்லை. ஆனா இயற்கை என்றையும் ஒன்று மனசு. இப்போ நான் இதை வடிவ விளையும் கொள்ளுங்க. சனம் உங்களை திட்டுதாக இருந்தால், இப்ப பல பேர் என்ன இந்த நான் தமிழ் அடிப்படை தமிழ்வாதி இல்லை என்றதால் திட்டினம், அந்த திட்டுறது இல்லை. சனம் உங்களை வயிறறிஞ்சு திட்டுறதாக இருந்தால் அது ஐயா உங்களை படுமோசமாக பாதிக்கும் சரிதானே. அது படுகவலமா பாதிக்கும். அதாவது வந்து சனம் உங்களை திட்டுவதாக இருந்தால் அது உங்களை படுமோசமாக பாதிக்கும் சரிதானே. அதே நேரம் ஒரு ஏழை சனத்திட்ட எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம சும்மா அவனுடைய சட்டியை கொடுத்து போட்டு, பானையை கொடுத்து போட்டு, முட்டியை கொடுத்து போட்டு நீங்க ஒரு நாளும் சனத்திட்ட இருந்து நல்ல வாழ்க பல்லாண்டு சொல்லி எதிர்பார்க்க இயலாது. ஆனா உண்மையாவே நீங்க செய்யற ஒரு விடயத்தை உணர்ந்து ஒரு ஏழை சனம் இரவு ப்ரே பண்ணேக்கல, இரவு கும்பிடேக்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, சாவச்சேரியில் நான் இது கேட்கல, சாவச்சேரியில் ஒரு குழந்தை பிள்ளை உண்டு, அப்புசாமி அர்ச்சுனா டாக்டர் எம்பியா வேற ஒண்ணுமண்டு போட்டிருந்த வீடியோவும் எனக்கு அனுப்பப்பட்டது. சாவச்சேரியில் அந்த பிள்ளை வளர்ந்துருக்க நினைக்கிறேன், என்ன போய் பார்க்கவும் இல்லை. நான் அந்த வகையில் ஒரு துரோகி, அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன், அதான் பிரச்சனை. ஆனால் முஸ்லிம் மக்களுடைய அந்த அவர்களுடைய பிரேயர்ஸ்ல ஒரு நேரத்திலேயாவது அல்லாஹ்
எங்களுக்காக போராடுகிற அல்லது எங்களுக்காக நீதியை கதைக்கின்ற இதே உண்டு. எனக்கு அந்த தோட்ஸ்கள் பட்டு கூடுது. எங்களுக்காக நீதியை கதைக்கின்ற ஒரு நபர் அர்ச்சுனா என்கின்ற நபருக்கு நல்லதை செய்யுங்கன்னு சொல்லி அந்த பிரேயர்ஸ்ல இருந்தால் தம்பிராசா பிள்ளையார் முருகன் தாரதை விட அந்த பவர் கூட விளங்க இல்லையாடா அவங்களுக்கு. பிள்ளையார் முருகனங்களை தாரதை விட சிவபெருமான் தாரதை விட பவர் கூடாடா. நாங்கள் எந்த மதத்தை வேற மதம் எங்களுக்கு சரிவராண்டு நினைக்கிறோமோ அந்த மதத்துல இருக்கிறவன் நான் ஒரு இந்து என்று சொல்லி நான் ஒரு தமிழன் என்று சொல்லியும் அவங்க அந்த விடயத்தை செய்யறாங்கண்டா எந்த அளவில் அதன் பிரதிபலன் இருக்குமென்னு யோசிச்சு பாருங்க. பாதி பண்ணா திருப்பி பாதி பண்ண எந்த இடத்துல அந்த பிரதிபலன் இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இதை நீங்க ஆள் மனசுல ஒரு அரசியல் இன்றைக்கு கோடீஸ்வரனோட சண்டை இன்றைய விசர்கதை கதைச்சு போட்டாருன்னா அந்த அளவோட சண்டை சரிதானே. கோடீஸ்வரன் எம்பியோட இன்றைய கதை கதைச்சு போட சண்டை. கோடீஸ்வரன் எம்பிக்கு வந்து உண்மையாவே பர்பஸ்ஃபுல்லா முஸ்லீம் மக்களை எதிர்க்க வேணுமென்ற எந்த தேவையும் இல்லை அந்த மனுஷனுக்கு. ஆனா கல்முனையா அம்பாறையில போய் அந்த ஓட் கேட்டு தானே வேணும். ஸோ ஓட் கேட்டு ஆகணும் என்றால் அப்போ என்னோட ஒரு வசனம் சொன்னா, டாக்டர் உங்களை மாதிரி யாழ்ப்பாணம் மாதிரி இல்லை, எங்களோட நிலைமை வேறு, எங்களோட சிச்சுவேஷன் வேறு, புரிஞ்சு கொள்ளுங்க டாக்டர். ஸோ அதே போல எனக்கு ஒன்று சொல்லலாம் போயிட்டு ஓகே வாட் வெயிட் சொன்னேன். ஆனால் நான் டைம் கிடைச்சா உங்களுக்கு அடிப்பேன் அப்படின்னு ஜோதிச்சேன். அன்றைக்கு அவருக்கு பார்லிமெண்ட்டில் தொங்க போடுறேன்னு ஜோதிச்சேன். இப்போ மேடம் கேட்கல சரி இன்னும் அந்த ஆளுடைய ஸ்பீச் அந்த ஆளுடைய உரிமை, என்னுடைய ஸ்பீச் என்னுடைய உரிமை. ஆனால் கோடீஸ்வரன் என்னுடைய நல்ல நண்பர், உண்மையாகவே உண்டா போய் சாப்பிட்டு உண்டா இருந்து சாப்பிட்ற அளவுக்கு சரியான நல்ல மனுஷன். ஆனால் அரசியல் தான் இது. இங்கே தான் அரசியல்வாதிகள் தோற்கிறோம்டா. இங்கே தான் அரசியல்வாதிகள் மனச்சாட்சி தோக்குறோம். மேபி நான் ஒரு 40 வயசு வரைக்கும் ஒரு டாக்டராக இருந்து போட்டு திடீர்னு அரசியலுக்கு வந்தபடியே எனக்கு உண்மையான அரசியல் விளங்கலையோ இல்லாட்டி இந்த அரசியல் இருந்து எவிக் பண்ணப்பட போறோமோ எனக்கு தெரியல. இப்படி நான் என்ன சொல்றது மனச்சாட்சியா நடந்து கொண்டு அரசியல்வாதியின் வரைவிலக்கணத்துக்குள்ள இல்லாம போறனோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா நான் யோசிக்கிறேன் என்னென்றால் அப்படித்தான் அரசியல்வாதிகள் வெளியால போனா கூட மனசுக்கு சந்தோஷம். கடவுளங்களுக்கு வந்து சாபங்களை போட மாட்டார், கடவுளங்களுக்கு பாவங்களை தர மாட்டார். உங்களுக்கு நான் இப்போ இன்றைக்கு கதைக்கு அந்த 16 பொம்பளை பிள்ளைகள வீட்டில் என்ன மாதிரியான பேக்ரவுண்ட், 9 பொம்பளை பிள்ளைகள், அந்த 9 பொம்பளை பிள்ளைகள வீட்டில் என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எவ்வளோ கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தெரியாது. ஒரு முஸ்லீம் சமூகத்தில் இருந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் இருந்து கொண்டு ஒரு மைனஸ் ஸ்டாஃபா 9 பிள்ளைகளை அரசாங்க வேலை என்று சொல்லி அதுகள் அனுப்புதுகள் என்றால் they are definitely அங்கே டெஃபினெட்லி எக்கனாமிக் கிரைசிஸ். ஐம் ஷுர். அதாவது வந்து அந்த பெரிய பெரிய பணக்காரர் வீட்டில் இருந்தெல்லாம் அந்த முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகள் வேலைக்கு வந்திருக்காது. அதை வடிவாக எங்களுங்க அது அந்த முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகள் வந்து ஒருபோதுமே பெரிய பெரிய பணக்காரன் வீட்டில் இருந்து வேலைக்கு வந்திருக்காது. கட்டாயம் ஒரு ஏழை முஸ்லீம் மக்களாக தான் இருக்கணும். நான் ஒரு நடுவா சொல்லி இருக்கிறேன், அநீதிக்கு எதிரான தமிழரின் குரல் உண்டு. இந்த குரல் அது தமிழனுக்கு அநீதி வந்தாலும் கதைக்கும், சிங்களவனுக்கு அநீதி வந்தாலும் கதைக்கும், முஸ்லீமுக்கும் அநீதி வந்தாலும் கதைக்கும், யாருக்கு அநீதி வந்தாலும் கதைக்கும். படிவவளைங்களும் ஏனென்றால் இப்போ எல்லாருமே எனக்கு சொல்லிக்கிறேன் என்னடா டாக்டர் இதில் தலையிடா எங்கள் டாக்டர் தேவையில்லாம் முஸ்லீம் மக்களுடைய நல்ல பேரை பட போகிறீங்க நீங்கள் கதைச்சு. எனக்கு அந்த நல்ல உங்களுக்கு தெரியும் தானே, நான் எம்எம்டிஏ ஆக்டுக்கு முஸ்லீம் இளம் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கதைச்சவன் நான். இதையும் வெட்டி போடு. எந்த மனசுக்கு எது சரியோ எது பிள்ளையோ அதை கதைக்க சொன்னது முஸ்லீம் பாவியல். சரி, எனக்கு கடிதம் அனுப்பி ஏதோ ஒரு முஸ்லீம் பெண்கள் அமைப்புல இருந்து எனக்கு கடிதத்தையும் அனுப்பியடாப்பா டாக்டர் நீங்க மட்டும் தான் இதை பார்லிமெண்ட்ல கதைப்பீங்கன்னு சொல்லி கடிதத்தை போட. அப்ப நான் நினைச்சேன் ஆஹா கதைச்சா முஸ்லீம் சமூகம் முழுக்க சந்தோஷப்படும் போலடக்கா. அதே முஸ்லீம் சமூகத்துக்காக 4 வசனத்தை அந்த எம்எம்டிஏ ஆக்ட் தொடர்பாக கதைப்பம் உண்டு. வந்த ஆரம்பத்தில் தெரியாம கதைச்சு தான் இவங்க முஸ்லீம் படிகள் முழு பேரோடையும் முட்டை போய் 3/4 பென்சில் 1/4 பென்சில் எல்லாம் ஃபேஸ்புக்கில் எழுத போய் தேவையில்லா பிரச்சனை இல்லாமல் அந்த நொட்டினாடா யாருக்கும் கோவம் பெறும். இப்போ என்ன பார்த்து யாரா ஒருத்தன் அடி தமிழர் ரெண்டு பேசினா கோவம் பெறும். அது மாதிரி நானும் ஒருத்தர். ஸோ அது மாறி அந்த மீடியாவில் மாறி குளறி தான் சோஷியல் மீடியாவில் எங்களுக்கும் கோவம் பெறும், முஸ்லீம் படிகளுக்கும் கோவம் பெறும், அவங்களும் குளருவாங்க, எங்களோட தமிழ் படிகளும் குளருவாங்க. அப்படி ஆரம்ப காலத்திலும் அரசியல் எனக்கு விளங்கல. ஆரம்ப காலத்தில் நான் நினைச்சேன் இந்த அரசியல் வந்து என்னென்ன சொல்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆரம்ப காலத்தில் பாராளுமன்றத்தில் வந்த நாட்களில் இந்த அரசியலை நெறித்தனமாக நான் பார்க்க தோணல. ஆனால் இன்றைக்கு யோசிக்கிறேன் இந்த 2 வருடங்களில் நான் செய்த மிகப்பெரிய விடயம் வந்து எந்த இனம் இல்லாத ஒரு இனத்துக்காக நான் குரல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கே தெரியும் இந்த யுத்தத்தில் செத்த ஆமிக்காரங்களை அவங்களுடைய ஜேவிபிக்காரர் இதை வெட்டி போடு, எனக்கு ஓட் தேவையில்லை, எவன்ட ஓட்டும் தேவையில்லை, என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் கதைக்கிறேன்.
அங்கே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இயக்கம் முந்தி போட்ட வீடியோக்களில் எத்தனையோ ஆயிரம் வீடியோக்கள் 1-2 வீடியோ இல்லை, இயக்கத்தின் பழைய அடிபாடி வீடியோ எடுத்து பாருங்கோ. ஆமிகாரனை போட்டு சிதை என்று சிதைச்சிருப்பாங்க, அடித்து பிரிச்சிருப்பாங்க. சரிதானே, பிரித்து ரோட்டில் கிடங்குகளுக்குள்ள இப்படி எல்லாம் ஆமிகாரன் செத்து கிடப்பான். அந்த நேரத்தில் எங்களோட மனசில் இருந்தது வக்கிரப்போர் எண்ணம். சரிதானே, அந்த நேரத்தில் எங்களை சிதைக்கிறாங்க, நாங்கள் சிதைக்கணும். ஆனால் இன்றைக்கு ஜோதிச்சு பாருங்க, அப்படி ஒரு வைத்தியராக ஒரு பேஷண்ட் அன்றைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு கதை உண்டு. அன்றைக்கும் ஒரு இடத்துல பயணித்து கொண்டிருக்கேங்க, நானும் கௌசல்யாவும் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொம்பளை பிள்ளை 2 பேர் பைக்கில் வரையினோம். ஆப்போசிட் சைட்டில் வந்து மாட்டுக்கு பக்கண்டு உடி. சரிதானே, அப்போ இந்த கேமராவிலையும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடுத்து போகிறேன் ஆறுதல் அவங்களுக்கு. மாட்டுக்கு வந்து செப்பல் இடிச்சு போட்டு மாடு ஓடிட்டு அந்த பிள்ளை விழுந்தால் நாடி முடைஞ்சு பல்லு முடைஞ்சு மூக்காலில் ரத்தம். ஆட்டோக்காரர் எல்லாம் இங்கே மனிதன் தான். சரிதானே, உடனே கடை வந்து தூக்கி கொண்டு சைட்டில் போட்டாங்க, ரோட்டுக்கு சைட்டில் போட்டாங்க. அப்போ நான் இப்போ எனக்கு இருந்த ஒரு 10 அடி 15 அடி தூரத்தில் ஒப்போசிட்டில் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ நான் என்ன செய்ய வேணும், நான் இந்த வாரில் போகணும்டா. நான் போய் சைடில் நிப்பாட்டி போட்டு முதலுதவி என்றது வந்து சரியான முக்கியமான விட ஃபர்ஸ்ட் எய்ட்ன்றது வெரி பேசிக் தான். லெஃப்ட் லேட்டரல் பொசிஷனில் போடுறோம். அங்கே போனால் அவங்க மடித்து வச்சிருக்கிறாங்க. அதுலேயே இந்த நெக்ஸ்ட் சீஸ்பைன் போய் பைக்கில் போன பல்லெல்லாம் அடிச்சு அந்த பொம்பளை பிள்ளை செத்துருக்கு. நான் போய் அதை ஜோத்ரஸ் பண்ணி அதை கிடந்த வெறும் கையால் அந்த உடைஞ்ச பல்லில் அதை எடுத்து விட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பலையை எடுத்து கொண்டு வந்து நெக்கஞ்சரி நான் சொல்ல தேவையில்லை, அதை போட்டு கட்டு. அப்போ கனவேருக்கு டவுட் விளாங்க. பிறகுதான் அவள் ஒருத்தன் கண்டுபிடிச்சினா, அதுவும் முஸ்லீம் படி ஒருத்தன். நீங்கள் பார்லிமெண்ட் எம்பி அர்ச்சுனா வாய்க்குள்ள பியாமிடுறான். அதுக்கெல்லாம் அந்த முழு சிங்கிள் ஏரியா கண்டுடா. அந்த வீடியோ ஒருத்தர் எடுத்துருக்க மாட்டாங்க, நாங்கள் அதை பெருமையாக சொல்லி கொடுத்துருக்கோம். இல்லை, இந்த கதை வரைக்கும் நான் சொல்கிறேன். சரிதான், கண்டுட்டாங்க. கன்னடமே அப்பயே மந்திரத்துமானது அப்பயே அர்ச்சனை மந்திரத்துமான ஒவ்வொரு போட்டு நான் நைஸாக வேலையை முடிஞ்சது 1990 அடித்தா அது வாரத்துக்கு 10-15 நிமிஷமாக பண்ணாங்க. ஆட்டோ ஒன்றை மறைச்சு ஆட்டோவுக்கும் காசை கொடுத்து வைத்தியசாலைக்கு போட்டு அனுப்பிட்டு நான் வந்து காரில் கையை கழுவிட்டு நான் காரில் இட்டு நான் பறந்துட்டேன். சரிதான், நான் நினைக்கிறேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்டா, உண்மையாக அந்த ஜனம் வந்து ஒரு சிங்கள ஜனம். எங்கள்கிட்ட தமிழரை கொண்டவங்க முள்ளிவாய்க்கால் இப்போ பார்க்குறீங்க தானே, செம்மணியில் 560க்கு மேலே செம்மணியில் நம்ம கூடுதல் வெளியில் வந்திருக்குது. ஸோ அந்த இன விரோதம் இருந்தால் நான் என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்லுவோம், சாம்பரிங்கன்னு பார்த்துருக்கணும். மடிக்க என்ன சொல்லியிருக்கணும், மடித்து இப்படி வச்சிருண்டு அது கொஞ்ச நேரத்தில் சோக்கிங் வந்து செத்துருக்கு. உங்களுக்கு விளங்க 6வது நர்ஸ் எல்லாம் டாக்டர்ஸை கேட்டுக்கொண்டு தான் உங்களுக்கு விளங்க சோக் பண்ணி செத்துருக்கு. என்ற வெறும் கையால் தான் நான் போய் எடுத்து விட்டேன். அந்த இப்போ வாய்க்கில் முழுக்க டெஞ்சர்ஸ் முழுக்க பல்லெல்லாம் உடைஞ்சு வாய்க்கில் போட்டுது. கையை விட்டு தான் தோணி எடுத்து விட்டேன். நான் கையில் கடி வேண்டி கையை விட்டு தான் எடுத்து விட்டேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் ஒரு அரசியல்வாதியாக என்னால் மாறிடாது. மேபி எனக்கு என்ன உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால், வடக்கு மாநிலத்தில் எனக்கு ஓட்டும் போட வேண்டாம், வடக்கு மாநிலத்தில் எனக்கு ஒரு மனாடியும் வேண்டாம்டாப்பா, என்ன நீங்கள் வீட்டே அனுப்பிவிடுங்க, நான் பழையபடி டாக்டராக போயிருந்தேன். ஏனென்றால் ஒரு இனத்தை சிதைச்சி இனத்துக்களை துவசம் ஏற்படுத்தி நாசமாகி நாங்கள் அதில் காசை உழைச்சி இந்த பிள்ளைக்கு நான் ஒரு பாவத்தை தேடுறதை விட, இந்த பிள்ளைகளுக்கு நான் அந்த பாவங்களை தேடுறதை விட, ஐயோ இந்த 2.5 லட்சம் ரூபா சம்பளமே காணுமென்று பழைய மேலே டாக்டராக போயிருந்து இப்போ இனி என்னுடைய வாயை வச்சு கொண்டு டாக்டராக மேலாது போய் தந்துடலாமாவே. மனிதநேயம் அந்த அடிப்படையில் தான் நான் முஸ்லீம் மக்களுடைய அந்த அவங்க வாழட்டுமாடா, அவங்கள் தங்களோட குர்ஆனை ஊதட்டும், கபாயா போட்டு திரியட்டும், நாம வேட்டியை கட்டிட்டு நாம சிவருமான பாட்டி அடிச்சு திரியோம்டா, இந்த சத்தா போயிட போகிறோம். அது எங்களுடைய சைவ சமயத்துல வடிவா சொல்லி இருக்குது. சரிதானே, இன்சான் உடம்பும் ஏதோ 6 அடி மண்ணுக்குள்ள தான் போகும். அப்போ எல்லாற்றையும் புழுத்தான் தின்னும். அவங்களுக்கு வேற புழு, எங்கள்கிட்ட வேற புழு தின்னு, அது எங்களுடைய உடம்பு. அந்த ரியாலிட்டியை வந்து நான் இந்த 27 நாளுக்கு மேலே 23 நாள் எத்தனை நாள் ஜெயிலில் போடுறீங்களா, அதுவும் மறந்து போயிட்டு 23 நாளா 25 நாள் ஜெயிலையும் போட்டு இந்த ரியாலிட்டி எனக்கு தந்துட்டீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வருஷம் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் நான் பல விடயங்களை அனுபவித்து கற்றும் கொண்டுட்டேன். எனக்கு அந்த விடயம் வந்து மனசில் உறுத்தினது இல்லை, அந்த பிள்ளைகளை பிடிச்சி வேலை செய்ய விடணும். அதே வைத்தியப்பா எனக்கு விளங்கிய வைத்திய கல்முனையில் நான் பிறந்திருந்தால் மேபி இன்னும் வேறு விடயங்கள் கதைச்சிருக்கலாம். மணாண்டை கோடீஸ்வரன் நம்பி கதைச்சது நான் விரும்பல. அது ஆனால் அதாவற்ற உரிமை. We have different opinion, but we can be friends. No, so அதால different opinion இருக்கு, but we are being a friends. நாங்கள் நண்பர்களாகவே எப்பவும் இருப்போம். ஆனால் I don't know. அதுக்கு பிறகு மேலே இருந்தவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய பேர் என்னென்றால் ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற, அவரும் நானும் கோடீஸ்வரன் காய்ச்சி நாங்கள் இங்கே ரவுக்காக்கி மகள் வர காய்ச்சி விடுறதால நான் இது எப்படியோ இருக்கட்டும்.
ஆனால் நான் வெளிப்படையாக இருக்க ஆசைப்படுறேன். எங்களை மக்கள் வந்து அரசு வாக்குக்காகத்தான் விரும்பணும் இல்லை. ஆனால் நாளைக்கு நான் மன்னாருக்கு போய்க்கலாம், அன்றைக்கு நான் ஒரு இடத்துக்கு போய்களையும் ஒரு ஃபேமிலி உண்டு, தாடி வச்ச ஃபேமிலியோட எனக்கு கெஸ் பண்ணிடுறேன், முஸ்லீம் ஃபேமிலி உண்டு. எல்லாத்தையும் வந்து டாக்டர் என்று சொல்லி இந்த இடம் வந்து நான் சொல்ல விரும்பல. டாக்டர்னா நான் நிப்பாடி நான் கார சைட்டில் இப்போ கௌசல்யா சொல்லிச்சு பயம், நான் இல்லை வைஃபோட வர அதால் பிரச்சனை இல்லை. இவங்க டாக்டர் எல்லாத்தையும் வந்து வெடி வச்சுட்டு விடலாம் தானே. ஸோ கௌசல்யா அடிக்கடி பயப்படுறது, பைக்கில் யாரும் நிப்பாடினா நிற்காதீங்க டாக்டர். அப்போ நான் இல்லை டாக்டர் சந்தோஷம் டாக்டர் நீ இந்த பக்கம் நான் போட்டு சில ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க, அதான் வந்துட்டு போய் கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நானும் கௌசல்யா ஒரு இடத்துக்கு போனாலும் எங்கே போகணுன்னு சொல்லி அது எங்கள்கிட்ட பேசினேன். சரிதான். ஸோ அந்த அந்த அன்பு தான் நாளைக்கு வந்து இப்போ நான் வந்து ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இவ்வளவு தேசிய தலைவர், இவ்வளவு மாவீரர், பிரபாகரன் எல்லாம் கதைச்சு நான் இன்றைக்கு சிங்கள ஏரியாவில் இவ்வளவு மரியாதை தெரியுமா உங்களுக்கு? அர்ச்சுனாக்கு சிங்கள ஏரியாவில் அர்ச்சுனாக்கு இருக்கிற மரியாதையை வாழ்க்கையில் உங்களுடைய ஒரு தமிழ் அரசியல்வாதியால் எடுக்கிறாது. பாராளுமன்றத்தில் 3வது ரேங்கண்டா இத்தனையாயிரம் சிங்கள ஜனம் எனக்கு ஓட் போட்டிருக்கும் நினைக்கிறேன். சரிதானே. இன்னொரு கதையை ஒன்றையும் சொல்லி முடிக்கிறேன். கவலையோடையும் தோய்ந்த ஒரு கதை உண்டு நினைக்கிறேன். கனவே அந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 minutes கேளுங்க கதையுண்டு. என்னுடைய கடைசி கிழமை இதுதானே. இனிமேல் நான் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, ஆனால் நான் நேரடியாகவே சொல்கிறேன். இப்போ எனக்கு இது கவலை இல்லையாண்டு இல்லை, பாராளுமன்றத்தை விட்டுட்டு போறேன்ன்றது எனக்கு கவலை இல்லையாண்டு இல்லை. ஒரு வகையில் மனம் சொல்லுது இதுல இருந்து என்ன பிரயோசனம் உண்டு, இன்னொரு வகையில் மனம் சொல்லுது கடைசி வரைக்கும் நான் தான் காய்ச்சி கொண்டு வந்தேன். இப்போ டிசிசி மீட்டிங்களில் என்ன கதைக்கிறது என்ன முடிவெடுக்கிறேன் யாருக்குமே தெரியாது. இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கும் சரி மற்றவனுக்கும் சரி இந்த கஷ்டப்பட்ட சனத்துக்கும் சரி அந்த ராசாண்டு ஒருத்தன் வீடியோ போடுவான் பாவி இங்கே இருந்து பேத்தத்துறையில இருந்து அந்த வெங்காயம் மாறி வருவான் எல்லா கதைக்கும் கூட கதைக்கும் 1000 தான் திட்டினாலும் ஜானே இருந்தாலும் பொன் செத்தாலும் பொண்ணு. இன்றைக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு கேளுங்க. நான் கனவேற்ற காய்கறி சொன்னால் ஐயா மகேஷ் அந்திம சத்திய அபிஹாம்பம் உண்டு. சில பேர் கண் விட்டு அழுதுட்டாங்க, சில பாராளுமன்ற உறுப்பினர்கள். இவன் என்பிபியில் அண்ணா அவரால் உண்மையாக கண் கலங்கிட்டு ஒன்றுமே செய்யலாதான்ட்டு நான் சொன்னேன், இல்லை செய்யலாது. நான் உங்கள்கிட்ட வந்து டீல் அடிக்கிறதா இருந்தால் 2 வருஷத்துக்கு முன்னே டீல் அடிச்சிருப்பேன் நான். ஸோ நானாக இருக்க ஆசைப்பட்றேன், நான் என்னுடைய சனத்துக்கு உண்மையாக இருக்க ஆசைப்பட்றேன். இப்போ நான் அதான் சொல்கிறேனே, நான் சாகும் வரைக்கும் சாவச்சேரி எம்எஸ்ன்றதை நீங்கள் யாருமே அழிக்கலாது. சரிதான். என்னுடைய கடைசி படிப்புக்கு நான் எனக்கு கிடைச்ச இந்த இனம் தந்த பதவி தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி. அதை நான் என்னுடைய தங்கச்சிக்கு நான் சொல்லியிருக்கேன். அவளுக்கு 2.5 வருஷத்துல நான் தாரணமா உன்னையும் நான் திடப்படுத்தி இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அது மாதிரி இன்னொரு ஆளையும் உருவாக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். ஸோ அடுத்த வருடம் நான் எதிர்பார்க்கிறேன் பெரும்பாலும் ஜெகதாஸ்பிராசன் அல்லது நிற்கிறார்களை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை, அது உங்களோட விருப்பம். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அப்போ அந்த நபர் வந்து என்னிட்ட கேட்டார், மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு முக்கியமான புள்ளியா நான் பேரை சொல்லல, இலங்கை அரசாங்கத்தின் கடந்த கால அரசாங்கங்களில் ஒரு மிக முக்கியமான புள்ளி என்ன கேட்டார், உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அந்த விடயத்துக்கு? நான் என்னோட காசு இல்லை, என்னோட கிடக்கிறதே 13 லட்சமோ 15 லட்சம் தான் கிடக்குது காசு, என்னோட காசு இல்லை. ஆகவே கேட்கறது இல்லை 10 லட்சத்துக்கு கேட்டு சொல்லுங்க, இல்லாட்டி ரிசைன் பண்ணி போய்க்கலாம், கையில் 2 லட்சம் 3 லட்சம் இருக்காது என்று நக்கலா சொன்னேன். இல்லைடா, காசு இல்லாத விஷயம் உண்டு, நான் இந்த விஷயத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் நீ ஹெல்ப் பண்ணுறவனுக்கு உண்மையா இருப்பியா என்று என்ன கேட்டார். இந்த விஷயத்துக்கு நான் இந்த பார்லிமெண்ட் எம்பி போஸ்ட்டுக்கு இந்த விஷயத்தில் நானும் ஒரு ட்ரை ஒன்று கொடுக்குறேன், பட் நீ உனக்கு ஹெல்ப் பண்ணுறவனுக்கு உண்மையா இருப்பியா அப்படி என்று கேட்டார். எனக்கு சரியான கவலையாக இருந்தென்றால் இந்த 2 வருஷம் இருந்தும் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, 20-30 வருஷம் பாராளுமன்ற அரசியல்வாதி. அப்போ இந்த 2 வருஷம் இருந்தும் இந்த 2 வருஷம் இருந்தும் அரசியல்வாதியாக தான் எங்களை பார்க்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், இது மகாபாரதம் மாதிரி. அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் 2 minutes. இது மகாபாரதம் மாதிரி. நான் மேபி என்ன பேர் அர்ச்சுனா, ஆனால் நான் மேபி கர்ணனா மாறலாம். சரிதான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு மகாபாரதத்தில் திரௌபதியின் சீலைய உரியல, நான் உங்களுக்கும் அதை வெளிப்படையா இருக்கேன், நான் உங்களுக்கும் போய் சொல்லக்கூடாதுக்காக தான் நான் சொல்றேன். திரௌபதியின் சீலைய உரியல சரிதானே, கர்ணன் வந்து கேம் கேட்பான், செய்யறது பிழை என்று சொல்லி கர்ணன் கேம் கேட்பான். அந்த நேரத்தில் துரோணாச்சாரியார் யாரோ ஞாபகம் இல்லை மறந்துவோன்னு அவர் சொல்லுவார், நீ இருக்கிறது இந்த பக்கம், ஆகவே நீ கதைக்க கூடாதுன்ட்டு.
கர்ணன் கோபத்தோட போவான். நீதி நியாயத்துக்கு எதிராக எனக்கு கதைக்க முடியாமல் இருக்கிறது என்று போவான். ஆனால் கர்ணன் கடைசி வரைக்கும் பாண்டவர்களுடைய பக்கம் போயில. ஏனென்றால் அந்த செஞ்சோற்று கடன் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும் மாதிரியா செஞ்சோற்று கடன் என்று சொல்லுவார்கள். ஸோ இங்கே நான் அவருக்கு சொன்னேன், இவ்வளவு காலமும் ராமநாதன் அர்ச்சுனாவாதான் இந்த 2 வருஷம் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த பாராளுமன்ற பதவி உங்களால தான் தக்க வைக்கப்படுதா இருந்தால், உங்களால தான் வெடி ஒழுதுறான்னு நினைச்சேன். சரி, நம்மளு தான் வெடியை போடுறாங்கன்னு பார்த்தா ஆக்கால் ஒழுதுறான். உங்களால தான் தக்க வைக்கப்படுகிறதாக இருந்தால் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். அப்ப என்னடா அவர் கேட்டத விடயம் வந்து, நாங்க உங்களை காப்பாத்தி விட்டா பிறகு என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்று வேலைக்கு போக மாட்டீங்க தானே. நான் சொன்னேன், சார் அதை நான் 2 வருடத்துக்கு முன்னமே அவங்கள்ட்ட போய் கதைச்சு பேசி பேக் டேட் அடிச்சு லெட்டர் உள்ளுக்குள்ள போட்டு இந்த வழக்கம் முடிச்சிருக்கலாம். இவ்வளவு அளவும் அர்ச்சுனனா இருந்த நான் சரிதானே கர்ணனாக மாற வேண்டி வந்தால், அந்த செஞ்சோற்று கடனை தற்சமயம் தீர்க்க வேண்டி வந்தால் எனக்கு வேற வழி இல்லை. அது நான் என்னுடைய மக்களுக்கும் சொல்லி போட்டு நான் உங்களோட சைட்டுக்கு வந்துடுவேன். 8 மாதம் 32ஆம் தேதி தானே டேட் இருக்கிறது. ஸோ அவர் சொன்னார், நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணுறோம் என்று சொல்லி. ஸோ நான் இன்றைக்கும் அதை உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் சரிதானே எனக்கு அந்த நிலைமைக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் ரிசைன் பண்ணாமல் வலிக்கிட்டான். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ரிசைன் பண்ணி போட்டு இதையும் செய்ய வலிக்கிட்டான். என்னது, முதலமைச்சர் பதவிக்கும் போக வலிக்கிட்டான். ஆனால் இந்த பாராளுமன்ற பதவிக்குள்ள நிற்கிறதுக்கு பணத்தால் என்னால் செய்ய முடியல அப்படின்னு நான் அதுக்கு பெருமளவான பணம் தேவைப்படுது. பட் அதை என்னுடைய மக்கள்கிட்ட கேட்கல. நான் 2-3 மந்த்ஸுக்கு நிற்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக கேட்டேன் ஒழிய, நான் இன்னும் 3 வருடத்துக்கு உங்களுக்கு தெரியும், சில பேர் சட்டம் தெரிஞ்சாலும் தெரியும், இப்போ நிற்கிறது கோர்ட் ஆஃப் அப்பீல். ஸோ கோர்ட் ஆஃப் அப்பீலில் நிற்கிற வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் இன்னும் என்னால் 2 வருஷத்துக்கு தள்ளினால் 4 வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துருவேன். அதுக்குள்ள கௌசல்யா நரேந்திரனுக்கும் செய்கிற நான் மிகப்பெரிய துரோகம். ஆகவே நான் போறேன் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். பட் இந்த பட்ஜெட்டுக்காக பார்க்குறேன். இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் கதைச்சிட்டு மக்களுக்கு இந்த என்பிபி என்னன்றதை விளங்கப்படுத்திட்டு போவோம். இன்றைக்கு இப்போ முஸ்லீம் மக்களுக்கு நல்லா விளங்குது. ஓகே, தங்களுக்கு இதுதான் நடக்குதுன்ட்டு. ஆகவே தமிழ் மக்களுக்கு அதை விளங்குறதுக்கும் முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் செம்மணி படுகொலை தொடர்பாகவும் நடக்கின்ற இந்த விடயங்கள் தொடர்பாக என்பிபி அரசாங்கம் எதுவும் செய்யாது என்கிறத இன்னொரு 3 மந்த்ஸில் வடிவா விளங்கப்படுத்திட்டு போய் மாநசபையில் நிப்பம் இந்த இனத்திட்ட கையேந்தி கொண்டு தான் என் ஆசை. கையேந்து எப்போவுமே நான் இந்த இனத்திட்ட கையேந்துறேன். சரி, நான் ஒரு படித்தவனாக இருந்தாலும் என்னோட அச்சுனான்னு நினைச்சு கொண்டு நீங்கள் அந்த ஊசிக்கு நேரம் கீறது இருக்கல்லோ, அதன்றது உலகத்தில் யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு பிச்சை. சரி, அந்த பிச்சை உங்களுக்கு விளங்காது. திருப்பி அதே நான் உங்களுக்கு 5 வருஷம் அதை சரியா உணர்ச்சி வசப்படுத்த அந்த கதைகள் இது கடைசி கிழமை திருப்பியும் அதே விடயத்தை நான் உங்களுக்கு செய்ய தான் போறேன். ஆனா நீங்க ஒரு எம்பி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி ஒன்றை பிச்சை ஓட போறீங்களாப்பா, அது ஒரு நாதாரிகளுக்கு விளங்குறீங்க. சரிதானே, அந்த பிச்சை போட்ட சனம் மேபி சாப்பிட்றதுக்கு வழியில் அந்த சிரமமாக இருக்கும். ஆனால் போடுற பிச்சை என்ன தெரியுமா, 5 லட்சம் ரூபா காசோட எம்பி என்ற ஒரு ப்ரிவிலேஜோட வாகனங்களோட 6 டன் டிரைவரோட கொடுக்குற அந்த பிச்சைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் கண்ணீர் தான் வரும். அதை என்ன செய்கிறோம், எங்கள் இனத்துக்கு என்ன செய்கிறோம்னு கேட்டால் கண்ணீர் தான் வரும். அதனால உணர்ச்சி வசப்பட்டு தான் நான் பன்னடைகளில் கதைக்க போய் நீங்கள் என்ன பைத்தியக்காரன் விசரன் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு எம்பிபிஎஸ் முடிச்ச ஒருத்தனுக்கு கூவி கொண்டிருக்கிறீங்க. அது வேற பிரச்சனை சில பேர். சரிதானே, ஆகவே அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்லி போட்டு தான் போவேன். என்னால் முடியலாம் போயிட்டு நான் பாராளுமன்றத்தில் நிற்க வேண்டி வந்து அதுக்கு இந்த ஆக்கள் உதவி செய்திருக்கிறேன். ஆகவே நான் அந்த சனத்தோட போறேன் என்று சொல்லி போட்டு தான் போவேன். ஆனால் அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு என்ன கொண்டு போய் விட்டுறக்கூடாது கடவுள்கிட்ட நான் கேட்கிறேன். ஏனென்றால் நான் எப்படி ரிசைன் பண்ணிடுவேன், அது வேற பிரச்சனை. அப்படி அந்த அளவுக்கு எல்லாருக்கும் என்ன விருப்பம். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் என்ன பிடிக்கல இந்த 2 வருஷத்துல. அது ஊழல்வாதிகளாகவும் ஊழல்வாதிகளுக்கு இந்த ரபானம் அடிக்கிறார்கள், ட்ரம் அடிக்கிறார்கள் தான் என்ன பிடிக்கல ஒழிய பெருமளவான சனத்துக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த சனம் என்ன காதலிக்குது, அந்த சனம் என்ன விரும்புது. அந்த விதத்துல உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. மேபி கடைசி கிழமை அல்லது 1 மாதம் இழுபடலாம். அந்த 1 மாதத்துக்குரிய காசு தான் 15 லட்சம் ரூபா சேர்த்துருக்கிறேன் நான் உங்கள்கிட்ட. அந்த 15 லட்சம் என்னடா அப்போ 1 மாதம் கொடுக்க வேண்டிய வராடி அந்த 15 லட்சம் ரூபா வச்சு கொண்டு 3 மாதம் சாப்பிடுவேன். அவ்வளவுதான். 4 மாதம் 3 மாதம்
சாப்பிடுவேன். ஆனால் லோயர் ஃபீஸே போகல, அப்படியெல்லாம் 15 லட்சம் கையில் தேராது. தந்தவனுக்கு தெரியும் அர்ச்சுனா ராமநாதன் காசை கொள்ளையடிக்கிறவன் இல்லை என்று. 86-18-0-32-95 இன்றைக்கும் போய் நீங்கள் கிரிப் எடுத்து பார்க்கலாம். கௌசல்யா நரேந்திரன் ஒரு கொஞ்சம் காசை பறித்து வச்சிருக்கிறேன். கொண்டு வா அந்த காசை எனக்கு தச்சமயம் லோயர் கேட்டுட்டேன்டா நோண்டி அவே உங்க வழக்கு வந்த காசுல கொஞ்சத்தை பறிச்சு வச்சிருக்கிறேன். நம்ம நான் தாரணும் கடன் என்று சொல்லி ஒரு சொட்டு காசை பறிச்சு வச்சிருக்கிறேனே ஒழிய அது தவிர நீங்க போட்ட அந்த பிச்சை தான் இந்த வேங்கலடாக்கு. ஆனா அதுலேயும் ஒரு சந்தோஷம், என்னதான் படிச்சாலும் பிச்சைக்காரன் படம் பார்த்தீங்களோ தெரியாது சரிதானே. பிச்சைக்காரன் என்கின்ற ஒரு படம் ஒன்று வந்தது, 1 and 2 வந்தது, முடிஞ்ச அடுத்து பாருங்கோ. எனிவே வாட் எவர் இட் இஸ், கடைசி கிழமையும் 3 நிமிஷம் கதைக்கிறதுக்குள்ள 2 நிமிஷம் தான். நீங்கள் அதில் ஓடுற டைமே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை நிமிஷம் கதைக்கிறேன். 2 நிமிஷத்துலேயே பேசு, 2 நிமிடம் 3 செகண்டில். அப்படி பெரிய எதிர்பார்ப்புகளோட இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து நான் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன். நாளைக்கு எனக்கு என்ன மேபி ஒரு 10 to 12 or 8 minutes ஆகுது வெறும் எனக்கு கதைக்கிறதுக்கு. என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன், இன்னும் செய்ய ஆசைப்படுறேன். வடக்கு மாநிலத்தில் மாநசபை முதலமைச்சராக தந்தீங்கன்னா உங்களை எல்லார்ட்டையுமே காலில் விழுந்து கேட்கறது ஒரே ஒரு இதுதான். ஏன்டா என்ன நான் இழந்துட்டேன், என்ன நான் இந்த அகாடமிக் கரியரையும் இழந்து என்ன நானே இழந்துட்டேன். நாவே உங்கள்கிட்ட கேட்கறது, நான் இங்கே வச்ச இந்த கால் வச்சதை ஒரு நாளும் தோத்த வரலாறு கிடையாது. பட் யார் ஒருத்தன் போய் வழக்கொண்ட போட்டு என்னுடைய அந்த பாதை இடையில பிளாக் பண்ணப்படுது. நான் மறுபடியும் சனத்தின் கையக்கே வந்துட்டேன். தூக்கி வச்சு கொண்டாடுறதும் தூக்கி அடிக்கிறதும் தமிழனை பொறுத்தது. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறையவும் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. பாசறை நான்
ஊழி உறங்குமிடம் தேசநலன் எனது கடன் என் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே